அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வாராகி அம்பாளுடைய ஆஷாட நவராத்திரிங்க. எல்லாருக்குமே நவராத்திரி அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரி தான். முன்னாடி காலத்துலலாம் மொத்தம் 12 மாதத்துலேயுமே 12 நவராத்திரிகள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 4 நவராத்திரிகள் கொண்டாடக்கூடிய பழக்கங்கள் இருந்துகிட்ருக்கு. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, இந்த 4 நவராத்திரியுமே ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஏன்னா ஆஷாட மாதம் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதத்தில் ஒன்று. இந்த மாதம் நமக்கு ஆனி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன்தினத்தோடு முடிவடையக்கூடிய நமக்கு இந்த 9 நாட்கள் ரொம்ப விசேஷமான அந்த ராத்திரிகள். அப்படிப்பட்ட இந்த நாள், இந்த வாராகி அம்பாளுடைய இந்த 9 நாட்களுமே நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்? நிறைய பேரால் இப்படி 9 நாட்களுமே பூஜைகள் செய்ய முடியாத சூழல் இருக்கும். அப்படி பண்ண முடியாதவங்க ஒரே ஒரு அம்பாளுக்கு உரிய ஒரு நாள், அந்த ஒரு உரிய நாள் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கொண்டாடி நீங்கள் வழிபாடு செஞ்சால் கூட போதும். 9 நாள் செய்த பலனானது இந்த ஒரு நாளே கிடச்சிரும். அது எந்த நாள், நம்ம அந்த நாளை என்ன விதமான மந்திரங்கள் சொல்லலாம், அம்பாளை எளிமையான முறையில் எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிற அற்புதமான விளக்கம் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வாராகி அம்மன் சப்த மாதர்களில் ஒருத்தங்களாக போற்றப்படுபவர். கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா கோயிலுமே சப்த மாதர்களுக்குன்னு தனியான ஒரு வழிபாட்டு முறையே இருக்கும். காரணம், இந்த சப்த மாதர்களும் மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அருள்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பொதுவாகவே இந்த ஆனி ஆடி மாதத்தில் நமக்கு ரொம்ப அந்த விவசாயத்துக்கு உகந்தது. இந்த மாதத்தில் தான் நல்ல புது மழையெல்லாம் பெஞ்சு அந்த நிலமானது அந்த விதைப்புக்கு உகந்ததாக கருதப்படுது. அதனால தான் இந்த காலத்தில் நம்ம வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் வாராகி அம்மன். ஏன்னா அம்பாளுடைய கையில் ஏற்கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தராங்க. இதுவே இவங்க உழவு தொழிலை காத்து அருள்பவள் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதனால தான் தமிழகத்துடைய நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அன்னைக்கு தனி சந்நிதியை கட்டி நமக்கு வழிபட்டாராம் ராஜராஜன். எந்த ஒரு போருக்கு, எந்த ஒரு விசேஷத்துக்கு அவர் போனாலுமே அவர் இது மாதிரி நம்முடைய வாராகி அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு தான் போயிட்டு எல்லா விஷயத்துலையுமே வெற்றி மேல் வெற்றி கண்டார்னு ஒரு புராணங்கள் சொல்லுது. தஞ்சை பெரிய கோவிலில் இப்பயுமே ஆஷாட நவராத்திரி அந்த நேரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 9 நாட்களுமே அம்பாளுக்கு நவதானிய அலங்காரம், தேங்காய்ப்பூ, சந்தனம், குங்கும அலங்காரம், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் பண்ணி ரொம்ப விசேஷமாக வழிபடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்பாளுடைய நம்ம வீட்டில் இந்த 9 நாட்கள், அதாவது இது சரியாக நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி நமக்கு முடிவடையுதுங்க. 9 நாட்கள் உங்களுக்கு வழிபடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக, ஏன்னா கரெக்டாக அமாவாசைக்கு அடுத்த நாள் வருது. நம்முடைய சுவாமி ரூமில் நம்ம ஏற்கனவே பூஜை ரூமில் எல்லாமே க்ளீன் பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா எல்லாமே சுத்தப்படுத்தி எல்லாம் க்ளீன் ஆக்கிட்டு உங்கள்கிட்ட படம் இருந்ததுன்னா தனியாக ஒரு படம் நீங்கள் எடுத்து ஓரமாக அப்படி எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ வச்சு எளிமையான நிவேதனம் சுவாமிக்கு. நம்மக்கிட்ட பெரிய அளவில் பூஜைகள் பண்ண முடியாட்டி கூட அன்றாட தினத்துக்கு உங்கள்கிட்ட கல்கண்டு வைக்கலாம், இது ஏதாவது கிழங்கு வகைகள் வைக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அது மாதிரி கிழங்கு வகைகள். அப்புறம் அதோடு கூட பானகம் நீங்கள் டெய்லி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி சின்னதான ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு இது மாதிரி எளிமையான ஒரு பூஜைகள் மட்டும் பண்ணி இந்த 9 நாட்களுமே அம்பாளை மட்டும் வழிபட்டு பாருங்களேன். உங்களுடைய பிரச்சனை இதுதான் கூட நீங்கள் சொல்ல தேவையே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நமக்கு வேணுமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நமக்காக போராடி அதில் வெற்றியும் பெற செய்வாளாம் வாராகி அம்பாள். ஏன்னா வாராகியை யார் ஒருத்தங்க முழுசாக சரணடைஞ்சு நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறப்ப, அநியாயமாக நம்ம ஒருத்தங்களை கெட்டு போகணும் அப்படிலாம் நம்ம நினைக்காம, நமக்கு ஒரு விஷயத்துக்கு நியாயம் கிடைக்கணும், நமக்கு ஒரு விஷயத்துக்கு நல்லது கிடைக்கணும், இல்லை நம்முடைய பிரச்சனைகள் ஏதாவது தீரணும் அப்படின்னு நியாயமான உங்களுடைய ஒரு வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் வாராகி அம்பாளுக்கு இப்படி எளிமையான சின்னதான ஒரு தீபம், ஏதாவது எளிமையான ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு
ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நீங்கள் மாலை நேரத்தில் குறிப்பாக ஒரு 7-8 மணிக்கு மேலே எப்பயுமே இந்த வாராகி அம்பாளுடைய வழிபாடு இந்த ராத்திரி செய்கிறி, அதாவது இருட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பூஜை பண்ணுறதுங்கிறது விசேஷம். அதனால் 8 மணி ஆனாலும் பிரச்சனை கிடையாது, 9 மணி ஆனாலும் பிரச்சனை கிடையாது. எப்போ நீங்கள் இது மாதிரி நிறைய பேர் வேலைக்கு கூட போகலாம். போயிட்டு வந்த கையோட கைகால் முகம் கழுகிட்டு இது மாதிரி இந்த 9 நாட்களும் தொடர்ந்து வாராகி அம்பாளை மட்டும் நீங்கள் வேண்டி பாருங்களேன். நிச்சயமாக இது நாள் வரைக்கும் தீராத ஒரு பல பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ எங்களுக்கு நல்ல பூஜைகள் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இருக்குமா, நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க குறிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம பண்ணுகின்ற இந்த பூஜைகள் இருக்குது பார்த்திங்களா. ஏன்னா ஒரு வரியே இருக்குது, ஒரு வார்த்தையே இருக்குது, ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமகன் ஒரு வரி வரும். ஏன்னா இந்த ஆஷாட மாதத்தில் நமக்கு செய்யக்கூடிய இந்த பூஜைகளை அம்பாள் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வாளாம். அதனால தான் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நமக்கு இது மாதிரி அம்பாளுடைய இந்த வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். குறிப்பாக நம்ம நல்ல உங்களுக்கு பூஜைகள்லாம் பண்ண நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க வாராகி தேவிக்கு நம்ம எப்பயுமே கோலம் போடுவோம் பார்த்திங்களா. அது மாதிரி கோலங்கள் போடுறப்ப அந்த கோலத்தின் மேலே தானிய கோலம் போட்டு நம்ம வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம். ஏன்னா இப்படி அதாவது ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு அதற்கு மேலே தானியங்கள் நம்மக்கிட்ட அந்த நவதானியங்கள் இருக்கும் பார்த்திங்களா. நவதானிய செட்டு மாதிரி நீங்கள் நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம். இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு, கடலை, அது மாதிரி என்னென்ன நவதானியங்கள் இருக்கோ அந்த நவதானியத்தை அதற்கு மேலே பரப்பிட்டு அதற்கு மேலே பூஜையில் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி நீங்கள் அம்பாளை மட்டும் வழிபட்டு பாருங்கள். என்றைக்குமே குடும்பத்தில் தானியத்துக்கு பஞ்சமே இருக்காது, நல்ல வீடே நமக்கு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நம்ம இது மாதிரி எளிமையான வழிபாடுகள் பண்ணுறப்ப அம்பாளுடைய அந்த நாமங்கள், ஏன்னா வாராகி அம்பாளுடைய நிறைய மந்திரங்கள் இருக்குது, ரொம்ப எளிமையான அந்த தமிழ் வார்த்தைகள். ஏன்னா இந்த 12 நாமங்களை யார் ஒருத்தங்க சொல்லி துதித்து அன்னை வழிபடுறோமோ கண்டிப்பாக சகல காரியங்கள் சித்தி அடையுங்கிறது பிரம்மாண்ட புராணம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருநாமங்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கீதா, சமயேஸ்வரி, சமய சங்கீதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்ஞை. அப்படி இந்த ஒரு 12 திருநாமங்களை நீங்கள் உங்களால் எப்படி எளிமையாக பூஜை பண்ண முடியும், இல்லாட்டி ஒரு விளக்கு மட்டும் வச்சு 2 கல்கண்டு மட்டும்தாம்மா வைக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்லங்க. நீங்கள் தனியாக அம்பாளுக்குன்னு இந்த 9 நாட்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும், அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு இந்த 12 திருநாமங்களை சொல்லி வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேண்டி கேட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த வேண்டுதல் இல்லாமல் போனாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு ஒளியேற்றுவாள் வாராகி அம்மா. இப்போ எங்களால் இந்த 9 நாளும் விளக்கேற்றி இது மாதிரி எங்களுக்கு வழிபாடுகள் பண்ண முடியல, எங்களுக்கு உடம்பு அதாவது நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது சிச்சுவேஷன் நமக்கு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நாள், இந்த 9 நாளுடைய பூஜை பலன் நமக்கு கிடைப்பதற்கான அற்புதமான அந்த ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி. எல்லா மாதத்துலேயும் பஞ்சமி தேதி வந்தாலுமே ஆஷாட நவராத்திரியுடைய பஞ்சமி அன்னைக்கு யார் ஒருத்தங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக முழுசாக நீங்கள் வாராகி சரணடைஞ்சு வேண்டி கேட்குறீங்களோ நிச்சயமாக உங்களுடைய நியாயமான ஆசைகள், நியாயமான கோரிக்கைகள், இல்லை தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அம்பாளுடைய அனுகிரகத்தால் வேண்டியது வேண்டிய மாதிரியே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நமக்கு பஞ்சமி தேதி ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:58 மணிக்கு தொடங்குகின்ற அந்த திதியானது 30ஆம் தேதி, அதாவது ஜூன் 30 பகல் 1:08 மணி வரைக்கும் இருக்குது. இது எந்த நேரத்தில் அந்த இன்பிட்வீனில் நீங்கள் வழிபடலாம், இல்லை ரொம்ப நமக்கு எப்பயுமே மாலை நேரம் தான் விசேஷம். அப்போ பஞ்சமி தேதி 29ஆம் தேதி மாலை நேரத்தில் உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ 9 நாட்கள் நம்ம இப்போ ஒரு பூஜை பண்ணுறோம், ஒரு சுவாமிக்கு நீங்கள் இது மாதிரி விளக்கு ஏற்றுறீங்கன்னா எக்காரணம் கொண்டுமே வீட்டில் அசைவ உணவுகள் சமைக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சுத்தபத்தமாக மனசுக்குள்ளே முழு அர்ப்பணிப்போடு நம்ம இருந்து வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகமானது இந்த நவராத்திரியில் உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. எளிமையான இந்த வழிபாட்டு முறையை ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களும் முன்னேற்றங்களும் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்குங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில்
வார்த்தாளி இல்லாட்டி ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான அந்த மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற எல்லாருக்குமே நல்ல உந்துதலாக ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.